தன்னுடைய திரை கதைகளால் நம் நெஞ்சமெல்லாம் வாழ்ந்தவர் தற்போது அவருடைய உடல் தகனம் செய்யப்படவிருக்கிறது. செய்தியாளர் வினீத் சரவணன் நம்மோடு இணைந்திருக்கிறார். வினீத் சரவணன், அங்க இருக்கக்கூடிய பதிவுகளை. பலா இயக்குனர் பாக்யராஜினுடைய பூத உடல் இன்னும் சற்று நேரத்தில் தகனம் செய்யப்பட இருக்கிறது. சரியாக 9:30 மணி அளவில் அவருடைய உடல் அவருடைய இல்லத்தில், நுங்கம்பாக்கத்தில் கூடிய இல்லத்தில் இருந்து நேரடியாக பெசன்ட் நகர் மின்மயானம் நோக்கி 1 மணி நேரம் இறுதி ஊர்வலம் நடந்து முடிந்த நிலையில தற்பொழுது அரசு மரியாதையும் அவருடைய மறைவையொட்டி 72 குண்டுகள் முழங்க அரசு மரியாதை வழங்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது அவருடைய சமுதாய முறைப்படி இந்த சடங்குகள் தற்பொழுது நடைபெற்றக்கூடிய நிலையில இன்னும் 5 முதல் 10 நிமிடத்தில் அவருடைய உடல் நேரடியாக அந்த மின் மயானத்திற்கு கூடிய உள்ளே சென்று அவருடைய உடல் தகனம் செய்யப்பட இருக்கிறது. பாக்யராஜனுடைய மறைவையொட்டி பல்வேறு அரசினுடைய ஆளுமைகள், நடிகர்கள், திரைப்பிரபலங்கள் உட்பட பல்வேறு தரப்பினரும் நேரடியாக அவருடைய உடலுக்கு தங்களுடைய இறுதி மரியாதையை நேற்றும் இன்றும் என 2 நாட்கள் செலுத்தக்கூடிய சூழ்நிலையில இறுதி ஊர்வலத்திலும் அவரால் வாழ்வு பெற்ற இயக்குனர் பார்த்திபன், அதே போல பாண்டியராஜன் உட்பட பல்வேறு நடிகர்களும் நேரடியாக பெசன்ட் நகர் மின்மயானத்தில் காத்திருக்கிறார்கள். அதே போல அரசு தரப்பிலிருந்து அமைச்சர் ஆனந்த் உட்பட பல்வேறு மூத்த தலைவர்களும், அதே போல அரசு துறை அதிகாரிகளும், அவருடைய கடந்த காலங்களில் பயணித்த நடிகர்களும் நேரடியாக இந்த பெசன்ட் நகர் மின்மயானத்தில் நீண்ட நேரமாக காத்திருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் சராசரியாக 1 மணி நேரம் அவருடைய இறுதி ஊர்வலம் நடைபெற்ற நிலையில சாலை ஓரங்களிலும் இரு மரங்கிலும் நீண்ட வரிசையில் காத்திருந்து அவருடைய ரசிகர்கள் கண்ணீர் மல்க, அதே போல வரக்கூடிய வழியில பூக்களை தூவி இறுதி மரியாதையை செலுத்தக்கூடிய காட்சியை கூட நம்மால் காண முடிந்தது. அவருடைய குருநாதர், அதே பாரதி ராஜா மறைந்து 17 நாட்களில் பாக்யராஜனுடைய மறைவு திரைப்பிரபலங்களை மிகவும் ஒரு சோகத்தில் ஆழ்த்திக்கூடிய சூழ்நிலையில தற்பொழுது பல்வேறு திரைப்பிரபலங்களும் நடிகர்களும் இங்கு பெசன்ட் நகர் மின்மயானத்தில் காத்திருக்கிறார்கள். அவருடைய மறைவை எப்படி எதிர்கொள்ளப் போகிறோம், அவருடைய மறைவுக்கு என்ன அஞ்சலி செலுத்த எங்களால் முடியவில்லை என்பது போன்ற கருத்துக்கள் எல்லாம் பல்வேறு நடிகர்களும் நேற்று அங்கு வந்திருக்கும் போது பேசியிருந்தார்கள். அதே போல நடிகர் ரஜினிகாந்த், நடிகர் கமலஹாசன், அதே போல இளையராஜா சென்னையில் இல்லை, அதனால் அவர் வெளிநாட்டு பயணத்தில் இருக்கிறார். வீடியோ மூலமாக தன்னுடைய இரங்கலை பதிவு செய்திருந்தார். அவருடன் கடந்த காலங்களில் கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகளுக்கு மேலாக அவருடன் பயணித்த திரைப்பிரபலங்கள், கதாசிரியர்கள், பாடலாசிரியர்கள், இயக்குநர்கள் என பல்வேறு தரப்பினரும் கண்ணீர் மல்க தங்களுடைய இறுதி மரியாதையும் அஞ்சலியும் செலுத்தக்கூடிய சூழ்நிலையில் இன்னும் 5 முதல் 10 நிமிடங்களில் அவருடைய உடல் தகனம் செய்யப்பட இருக்கிறது. அவருடைய சமுதாய முறைப்படி தற்பொழுது உடல் தகனம் செய்யப்பட இருக்கிறது. குறிப்பாக நேற்றைய தினமே அவருடைய உடல் அவருடைய இல்லத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்ட போது கிட்டத்தட்ட திரைப்பிரபலங்கள் மட்டுமே ஒரு 500க்கும் மேற்பட்ட நேரடியாக வந்து மாலை அணிவித்து அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தியிருந்தார்கள். அதே போல அந்த பகுதியில் வெள்ளூர் கோட்டம், நுங்கம்பாக்கம் பகுதியில் வசிக்கக்கூடிய பகுதி மக்கள், அவருடன் நடைபயிற்சி மேற்கொண்டவர்கள், கடந்த காலங்களில் அவருடன் பயணித்தவர்கள் என பல்வேறு நபர்களுமே நேரடியாக தங்களுடைய இறுதி மரியாதையும் அஞ்சலியும் செலுத்தியிருந்தார்கள். தற்போது அவருடைய மறைவை எப்படி எதிர்கொள்கிறோம், அவர் இல்லாமல் எங்களால் அடுத்த கட்டங்களில் எவ்வாறு பயணிக்கப் போகிறோம் என்பதெல்லாம் ஒரு கேள்விக்குறியாகத்தான் வைத்து பல்வேறு அரசியல் தலைவர்களும் நடிகர்களும் அவருடைய கடந்த கால அனுபவங்களை பகிர்ந்து கொண்டிருந்தார்கள். தற்பொழுது அரசு மரியாதை 72 குண்டுகள் முழங்க வழங்கப்பட்டிருந்தது. தற்பொழுது மின்மயானத்தில் ஒரு ஓரமாக அவருடைய உடல் வைக்கப்பட்டு அவருடைய சமுதாய வழக்கப்படி குடும்ப உறுப்பினர்கள் முன்னிலையில தற்பொழுது அந்த இறுதிச் சடங்கு நிகழ்ச்சிகளும் நடைபெற்று வருகின்றன. இது முடிந்த பிறகாக தற்பொழுது அவருடைய உடல் இன்னும் சிறிது நேரத்தில் தகனம் செய்யப்பட இருக்கிறது. குறிப்பாக இந்த அவருடைய குடும்ப உறுப்பினர்களை பொறுத்தவரை இவருடைய மறைவு எதிர்பாராத மறைவு என்றுதான் பல்வேறு நபர்களும் கூறுகிறார்கள். ஏனென்றால் 2 தினங்களுக்கு முன்பாகத்தான் கோவாவில் நடைபெற்ற குஷ்பு அவருடைய மகளின் திருமண நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொண்டிருந்தார். அந்த நிகழ்ச்சியை முடித்துக் கொண்ட பின்னர் நேற்று முன்தினம் இரவே சென்னை திரும்பியிருந்தார். நேற்று சராசரியாக தன்னுடைய வழக்கமான நடைமுறைகளை, தன்னுடைய அன்றாட பணிகளை கவனித்து வந்த சூழ்நிலையில் தான் நடைபெற்று மேற்கொள்ளும் போது திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டதாக தன்னுடைய மனைவியிடம் தெரிவித்திருந்தார். அதற்கு பிறகு வீட்டிற்கு சென்று அழைத்த போது ஆசுவாசப்படுத்தியிருந்தார்கள். அதிலும் அவருடைய உடல்நலம் பரிபூர்ணமாக குணமாகவில்லை. தொடர்ந்து நெஞ்சுவலி அதிகரிப்பதாக அவர் தன்னுடைய மனைவியிடம் கூறியதை அடுத்து அவருடைய நேரடியாக கிளிம்ஸ் ரோடு இருக்கக்கூடிய அப்போலோ மருத்துவமனையை கொண்டு சென்றார்கள். ஆனால் கொண்டு செல்லக்கூடிய வழியிலேயே அவருடைய உயிர் பிரிந்ததாக மருத்துவ தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்ட பின்னர் திரையுலக அவருடைய நண்பர்கள், திரைப்பிரபலங்கள், பல்வேறு நடிகர்களும் நேரடியாக அவருடைய இல்லத்தில் நேற்று காலை முதல் கூந்திருந்தார்கள். அந்த வள்ளூர் கோட்டம் லேக் அவென்யூ சாலையில் இருக்கக்கூடிய அவருடைய இல்லம் முன்பாகவே 2 நாட்களாகவே கிட்டத்தட்ட ஒரு 1000க்கும் மேற்பட்டோர் சூழ்ந்திருந்து அவருக்கு இறுதி மரியாதையை செலுத்தியிருக்கிறார்கள். இன்றைய தினம் அவருடைய சாலை ஊர்வலத்தை பொறுத்தவரை எங்கு சென்றாலும் அந்த நுங்கம்பாக்கம் இல்லத்திலிருந்து வாகனம் கிளம்பியவுடன் நேரடியாக கத்தீட்ரல் சாலை வந்தது. அதற்கு பிறகாக டிஜிபி அலுவலக சாலை, அதே போல சாந்தோம், அடையாறு, பெசன்ட் நகர் வழியாக கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பயணித்தது. இந்த 1 மணி நேரம் பயணத்தின் பொழுது சாலையோரங்களிலும் ஆங்காங்கே வசிக்கக்கூடிய பல்வேறு நபர்களும் அவருடைய மறைவை எடுத்து நேரடியாக வந்து அஞ்சலி செலுத்த முடியாத நபர்களும் இந்த இறுதி ஊர்வலத்தை ஒரு நிமிடமாவது அவரை பார்த்து விட மாட்டோமா என்ற இயக்கத்தில் தான் சாலையோரங்களில் ஆங்காங்கே நின்று
கையில் பூக்களை தூவக்கூடிய காட்சியை கூட நம்ம காண முடிந்தது. அதே போல கையில் கற்பூரத்தை ஏந்தி அவருக்கு இறுதி மரியாதையை செலுத்தியிருந்தார்கள். பல்வேறு பெண் அதிகமாக இந்த சாலை ஓரங்களில் இருக்கக்கூடிய காட்சிகளை பொறுத்தவரையில் பெண்கள் தான் அதிகமாக இருந்தார்கள். தன்னுடைய திரை பயணத்தில் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய வகையில, பெண்களுடைய வாழ்வியலை கொடுக்கக்கூடிய வகையில் தான் அவருடைய திரைக்கதை வசனங்கள் அதிகமாக இடம்பெற்றிருந்ததாக பல்வேறு இயக்குநர்களும் அவருடன் பயணித்தவர்களும் கதாசிரியர்களும் தெரிவித்திருந்தார்கள். பெண்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருந்தாரோ அதே அளவிற்கு தான் அவருடைய இறுதி சடங்கிலும் பெண்கள் அதிக அளவில் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். பொதுவாக பெண்களை பொறுத்தவரை கிராமங்களில் எல்லாம் மின்மயானத்திற்கு வரமாட்டார்கள், மயானத்திற்கு செல்ல மாட்டார்கள் என்று ஒரு கடந்த காலங்கள் எல்லாம் சொல்லுவார்கள். ஆனால் தற்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலை பொறுத்தவரை பெண்கள் அதிக அளவில் இந்த மின்மயானத்தில் காத்திருக்கிறார்கள். ஒரு நிமிடமாவது அவருடைய முகத்தை பார்த்து விட மாட்டோமா, நமக்கு நம்மளுடைய வாழ்வியலை திரைக்கதையில் பிரபலங்கள் மூலமாக கொடுத்த ஒரு இயக்குனரை, நடிகரை பார்த்துவிட மாட்டோமோ என்ற ஒரு இயக்கத்தில் தான் நிறைய பெண்களும் அதிகமாக இங்கு காத்திருக்கூடிய சூழல் இருக்கிறது. குறிப்பாக இந்த அவருடைய உடல் நேரடியாக மின்மயானத்திற்கு வர முன்னாடி நேரடியாக இங்க இருக்கக்கூடிய 2 கதவுகளும் அடைக்கப்பட்டிருந்தன. அதிக அளவில் கூட்டம் கூடுவதை தடுப்பதற்காகவே காவல்துறை நடவடிக்கையாக பார்க்கப்பட்டது. ஆனால் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் காவல்துறையுடன் வாக்குவாதம் செய்து நேரடியாக பெண்கள் பலரும் இங்கே காத்திருக்கிறார்கள். இன்னும் சிறிது நேரத்தில் அவருடைய உடல் தகனம் செய்யப்பட இருக்கிறது. தன்னுடைய குருநாதர் பாரதிராஜாவை தேடி தற்பொழுது பாக்கியராஜும் நேரடியாக காலமாகியிருக்கிறார். நன்றி வினீஸ் கிருஷ்ணன்.